தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டாஸ்மாக் கடைகளில் இனிமேல் இட்லி தோசை கிடைக்கும். டாஸ்மாக் கடைகளில் இனிமேல் இட்லி தோசை கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது டாஸ்மாக் கடைகள் உள்ளன. டாஸ்மாக் கடைகள் போக கூடுதலாக பார்கள் உள்ளன, மதுபான கடைகள் உள்ளன. அந்த மதுபான கூடங்களில் தின்பண்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் உள்ளிட்ட ஐட்டங்கள் கிடைக்கும். அங்கேயே அமர்ந்து பாட்டில் வாங்கி அங்கேயே மது அருந்திவிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கேயே வாங்கிக் கொள்வார்கள், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட. அதுபோக தனியார் மதுபான கூடங்கள் உள்ளன. அங்கேயும் அதே மாதிரி மது பாட்டில்கள் விற்கப்படும், தின்பண்டங்கள் விற்கப்படும். தற்பொழுது டாஸ்மாக் கடைகள் மற்றும் மதுபான கூடங்களில் உணவகங்கள் திறக்க அனுமதிக்கலாம் என்று தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. அதாவது மதுபான கடைகளில் ஓட்டல்களும் இருக்கும், அங்கு உணவுகளும் கிடைக்கும். அதாவது சரக்கு சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு வெளியில் போய் ஹோட்டலில் போய் புரோட்டா சாப்பிட்றாங்கல்ல, சிக்கன் சாப்பிட்றாங்கல்ல, அதை தவிர்ப்பதற்காக இப்போ மதுபான கூடங்களிலேயே இட்லி, தோசை, பொங்கல், வடை, சிக்கன், மட்டன், மீன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி அந்த உணவு கூடங்களும் இப்போ அட்டாச்சு பாரோட ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமான அறிவிப்புகள் விரைவில் வெளிவர உள்ளது. ஆக டாஸ்மாக் கடைகளில் இனிமேல் சரக்கு மட்டும் கிடைக்காது, இனிமேல் இட்லி தோசையும் கிடைக்கும். சரக்கு அடிக்க போகிறவங்க சரக்கு அடிச்சுட்டு கவலை இல்லாமல் அங்கேயே சாப்பிட்டே வந்துடலாம்.